வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த மண் சட்டியில் தான் சாம்பார் வைக்க போகிறேன். முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் அந்த மண் சட்டியில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் வந்து சிம் பண்ணி வச்சுட்டேன். சரி, எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து துவரம்பருப்பு வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா கழுவிட்டு இப்போ கொதித்த தண்ணியில் வந்து போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பாரில் போடுறத விடவும் இந்த மாதிரி பருப்பு வேகும்போது போட்டு பாருங்களேன், அந்த வாசனையே சூப்பராக இருக்கும். அதனால் பருப்புலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டேன். இது வந்து 2 தக்காளி தான். அது வந்து அப்படியே 4ஆக கட் பண்ணி, ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி அப்படியே சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இதில் நல்லா வேக போகுது, அதனால் மசிஞ்சிடும் நல்லா. அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண தேவையில்லை. ஒரு தக்காளி அப்படியே 4ஆக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ பருப்பு, தக்காளி, பெருங்காயம், மஞ்சள்தூள் இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். நல்லாயிருக்கும் மண் சட்டியில் செய்யணும் போது அது டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். இப்போ வந்து எல்லாம் சேர்த்தாச்சு. தண்ணி ஏற்கனவே நல்லா கொதிச்சிருச்சு. நான் பக்கத்தில் வந்து பையன் தோசை கேட்டான் அப்படின்றனால தோசை ஊற்றணுன்றனால அப்படியே குறைச்சி வச்சுருந்தேன். சரி, அப்புறமா பருப்பு கழுவிட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மூடி வச்சுருவோம். பருப்பு நல்லா வெந்து வரட்டும். மூடி வந்து இப்படி திருப்பி போட்டு மூடிக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி மூடினோன்னா பொங்கி வெளியில் வராமல் உள்ளே நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சாதம் வைக்கிறதுக்காக அரிசியும் தண்ணியும் கழுவிட்டு வச்சுட்டேன். காலையிலே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். தோசை ஊற்றிட்டு அப்படியே சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு. மதியானம் பார்த்திங்கன்னா நின்று கிச்சனில் சமைக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு புழுக்கமாக இருக்குது, நிற்க முடியல. அதனால் நம்ம வந்து காலையிலே வேலையை முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால காலையிலே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா பருப்பு வந்து இன்னும் வெந்துடும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து உரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு வீட்டில். பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருந்தது. சின்ன வெங்காயமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இதில் ஒரு 4 வெங்காயம் மட்டும் போட்டால் போதும். அதையுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெருசாக ஸ்லைஸாகவே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக கட் பண்ணக்கூடாது. சாம்பாருக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மாங்காய் தான் வந்து நான் போட போகிறேன். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா 3 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 3மே வந்து ஒரு மீடியம் சைஸ் தான். அதனால் 3மே நம்ம வந்து போட்டுக்கலாம். அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது நாளைக்கு திருப்பி முருங்கைக்காய் போட்டு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அதனால் வந்து எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு. மத்து வச்சு லேசாக மசிச்சும் விட்டுட்டேன். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ தாளிக்கிறது வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். பருப்பு வெந்துருச்சா, பருப்பில் என்னென்ன செய்யணுமோ அந்த வேலையை முதல்ல முடிச்சிடுவோம். நம்ம எல்லாம் ப்ராப்பராக தாளித்து கொட்டி எல்லாம் கரெக்டாக செய்யணும்னு அவசியம் இல்லை. சாம்பார் வைக்கிறது வந்து இப்படி செஞ்சு பாருங்களேன், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பருப்பு வெந்துருச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அடுத்து நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாமே நம்ம சேர்த்து அதை முதல்ல ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அரையாக 2 டைம் சேர்த்துருப்பேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடலாம். தண்ணி எந்த அளவுக்கு தேவை சாம்பாருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தண்ணியும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருவோம். இப்போ வந்து நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம் இல்லைங்களா. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. முருங்கைக்காய் வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்க தேவையில்லை. இப்படியே நம்ம வந்து இதில் போட்டுடலாம். அப்போ தான் அந்த வாசனை சூப்பராக இருக்கும். முருங்கைக்காயோட வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் முருங்கைக்காயை வந்து நம்ம இப்போ பருப்புலேயே போட்டுருவோம். போட்டுட்டு இதையும் நல்லா இப்போ கலந்து விட்டுருவோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து நான் அடுத்தது நடுவில் இருக்க பர்னர் இருக்கு இல்லையா, சின்ன பர்னர், அதில் வந்து மாற்றிட்டு அதை அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது சும்மா தாளிக்கிறதுக்கான அந்த சின்ன பேன் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து 1 ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன். இது போதும். நம்ம என்ன வெங்காயம் மட்டும்தான் வதக்க போகிறோம். தக்காளியும் அதிலே போட்டுட்டோம். காய் நம்ம வந்து டேரெக்டாக போட்டாச்சு. அதனால் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து, சும்மா கொஞ்சமாக வெந்தயம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு, கொஞ்சம் ஜீரகம், இதுதான் சேர்த்து தாளிக்க போகிறோம். இது நல்லா பொரிஞ்சு வந்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம சாம்பார் வைக்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் நமக்கு கம்மியாகும். எல்லாத்துக்குமே எண்ணெய் அதிகமாக சேர்த்து செய்யாமல் எதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிட்டா உடம்புக்கும் நல்லது தானே. அதனால் இப்போ கடுகு உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கட் பண்ண வெங்காயத்தையும் வந்து சேர்த்துட்டேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மட்டும் நம்ம நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே தூக்கி சாம்பாரில் கொட்டிடுவோம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கக்கூடாது. சும்மா லேசாக வதங்கினா போதும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாம்பாரோட டேஸ்ட்டு. லேசாக அந்த கண்ணாடி பதம் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து இப்போ நம்ம இப்போ அப்படியே வந்து சாம்பாரில் இருந்து சேர்த்துடலாம். நான் ஒரு கையில் செல்லு வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரே கையில் இப்படி எடுத்து போட்டுட்ருக்கேன். இல்லைனா அப்படியே தூக்கி நம்ம அதில் கொட்டிடலாம். இப்போ இதை எடுத்து போட்டாச்சு. அவ்வளோதான். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். புளி வந்து ஒரு நல்லா காயெல்லாம் வெந்து வர ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் வந்து புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து முதல்ல சேர்த்துட்டோன்னா காய் வேகாது. அதனால் வந்து எந்த சாம்பாராக இருந்தாலும் புளி வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தாளித்ததையும் இதோட கொட்டி நல்லா வந்து வேக வச்சிடலாம். காய் எல்லாம் வந்து நல்லா வெந்து வரட்டும்.
புளி சேர்க்குறதும் நம்ம அப்புறம் சேர்த்துக்குவோம். அடுத்தது மாங்காய் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு மாங்காயில் வந்து இப்போ வந்து நான் வந்து பாதி தான் கட் பண்ணி போட போகிறேன். பாதியை வந்து கட் பண்ணி அப்படியே 4ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம். காய் நல்லா வேகட்டும். அதனால் வந்து மூடி வச்சுருவோம். ஒவ்வொரு சாம்பாருமே ஒரு மாதிரி வைக்கணுங்க. அது அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் வந்து நம்ம இந்த மாதிரி டைரெக்டாக சேர்த்து வச்சோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்தது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அது நம்ம கொஞ்சம் அந்த வெங்காயத்தோடு வந்து வதக்கணுன்னா தான் கத்திரிக்காய் சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம். காயும் வந்து ஒரு 70% அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. அதனால் புளி ஊற்றின உடனேவே நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காவும் வந்து இது மாதிரி கடைசியாக தான் சேர்க்கணும். முதலே சேர்த்துட்டிங்கன்னா குழம்போட சாம்பாரோட நல்லா கொதித்து கரைஞ்சி போய் சாம்பார் ஃபுல்லாக புளிப்பாயிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து மாங்காய் கடைசியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மாங்காவும் நமக்கு முழுசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதில் கரையாமையும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் சூப்பராக கொதித்து ரெடி ஆகிட்டுருக்குது. எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட்டும் பீன்ஸும் பொரியல் பண்ண போகிறேன். கேரட் சும்மா சின்ன கேரட் ஒன்று தான் இருந்துச்சு. இது பீன்ஸ் இருந்துச்சு. இதை வந்து இப்போ பொரியல் பண்ணிடலாம். அதே மாதிரி கத்திரிக்காய் சாம்பார் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துட்டு கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு சேருங்க, நல்லாயிருக்கும். இது முட்டை எதுக்கு எடுத்து காமிக்கிறேன்னா பாப்பாவுக்காக ஒரே ஒரு முட்டை வேக வைக்க வச்சுருக்கேன். பொரியல் வந்து எங்களுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ சாம்பார் சூப்பராக கொதிச்சு முடிச்சிருச்சிங்க. நல்லா மாங்காய்லாம் வெந்துருச்சு. இப்போ அந்த முருங்கைக்காய் சாம்பார் இப்படி வைக்கணும் இல்லைங்களா, கத்திரிக்காய்க்கு வந்து வதக்கி வைக்கணும்னு சொன்னேன். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் கொஞ்சம் லேசாக சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் வதக்கிட்டு திருப்பி வெங்காயத்தில் போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த எண்ணெயில் முதல்ல வதக்கி எடுக்கிறோம் பார்த்திங்களா, வெண்டைக்காயோட பிசுப்பு போகிறதுக்காக அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே சாம்பாரில் சேர்த்துக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு காயும் ஒரு மாதிரி நம்ம வதக்கி எடுக்கிறதுல தாங்க இருக்குது சாம்பாரோட டேஸ்ட்டு. இப்போ வந்து சாம்பார் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா மாங்காய் வெந்துருச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் நல்லா கொதிக்கிறது பார்த்திங்கன்னா மண் சட்டியில் இருந்தால் அப்படி தான் கொதிக்கும் இல்லைங்களா. நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சாம்பார் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பொரியலை பண்ணிடலாம். பொரியலுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இந்த வானலில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான். இந்த பொரியலுமே வந்து நிறைய டைப்பில் பண்ணலாம். இது நான் இன்றைக்கி சிம்பிளாக வந்து பண்ணுறேன். கடுகு உளுந்து போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கேரட்டும் பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா நம்ம கலந்து விடலாம். கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் கலந்து விட்டுருவோம், சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒன்றா வந்து எல்லா காயும் கொட்டிட்டு இப்போ இதை கலந்து விடலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்சம் இந்த எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் அதிகம் போட்டோன்னா நல்லா இருக்காது. சும்மா லேசாக போட்டுக்கணும். போட்டுட்டு இதையும் அந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து நல்லா அந்த காயிலெலாம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொரியல் பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மிளகாத்தூள் போட்டு பண்ணுறது சொல்கிறேன். இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். காய் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். ஏன்னா பீன்ஸ் வந்து நல்லா வேகணும் இல்லைங்களா, அதனால் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதான், இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பருப்பு போட்டு நம்ம தேங்காயெலாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம வத்தல் குழம்பு புளிக்குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சோன்னா அந்த மாதிரி காரம் இல்லாமல் தேங்காய் போட்டு வெங்காயம் போட்டு பண்ணுற பொரியல் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சு இதை திறந்து பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இது வந்து இடையில வந்து நம்ம திறந்து பார்த்து அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது சில்வர் வானல்ன்றதுனால இந்த ஓரம்லாம் பார்த்திங்கன்னா புகையிரமாக இருக்குது. அடி பிடிக்கல, எதுவும் பண்ணலை. பாருங்கள், நடுவில் நல்லா தான் இருக்குது. ஹீட் வந்து அதிகமாக பரவுறதுனால அப்படி இருக்குது. நான் கொஞ்சமாக தான் பொரியல் பண்ணுறேன். இது வானல் வந்து பெருசு இல்லைங்களா, அதனால் அப்படி தெரியுது. இப்போ காய் வந்து ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. தேங்காய் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எந்த பொரியலாக இருந்தாலும் நம்ம தேங்காய் துருவி சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து அந்த சூட்லேயே கொஞ்சம் கிளறி விட்டாவே போதும். தேங்காய் வந்து நம்ம பச்சையாக சாப்பிடும்போது அதோட இது வந்து கொலஸ்ட்ரால் அதிகம் இல்லை அப்படின்றாங்க. சமையலுக்கு நம்ம அதாவது அரைச்சி ஊற்றி கொதிக்க வைக்கிறோம், ரொம்ப அதை குக் பண்ணுறோம் அப்படின்னும்போது அதில் வந்து கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகுதுன்றாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பொரியல் இதெல்லாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேர்த்து கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.